தொடர்ந்து செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன் வணக்கம். நீங்கள் விவரங்களை மேலும் பதிவு பண்ணலாம். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் தான் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறப்பை மற்றும் மலக்குடல் பிரச்சனை காரணமாக அவர் தொடர்ந்து சிகிச்சையில் வந்ததாகவும் வெண்டிலேட்டர் உதவியோடு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட அந்த போதிலும் மருத்துவ உதவி பலனளிக்காமல் தற்போது அவர் உயிர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் பிறந்த நடிகர் ரோபோ சங்கர் பொருளாதாரம் எம்ஏ முடித்திருக்கிறார். இருந்த போதிலும் சினிமா ஆசையின் காரணமாக சென்னைக்கு வந்தவர் பல தொலைக்காட்சிகளில் மிமிக்ரி செய்யக்கூடிய கலைஞராக பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகாக பட வாய்ப்புகள் கிடைப்பின் அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு ரவி மோகனின் நடிப்பில் வெளியான தீபாவளி திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் நடிகராக அறிமுகமானார். தொடர்ந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மாரி, புலி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அதே போல நடிகர் அஜித்தின் திரைப்படங்கள் உள்ளிட்ட திரைப்படங்கள் நடித்து தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்துக் கொண்டவர். மாரி திரைப்படத்தில் ஈடுபடுத்த இவருடைய கதாபாத்திரம் படம் வெளிவந்த சமயத்தில் அவருக்கு உச்சத்தை கொண்டு சென்றது என்று கூறலாம். திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சி தொடரிலும் நடுவராக இருந்து எல்லோர் மனத்திலும் பதியக்கூடிய வகையில் இவர் பணியாற்றியிருக்கிறார். உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த இவர் பாடிப்பட்டதாகவும் திகழ்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் இவருக்கு திடீரென மஞ்சள் காமாலை நோய் காரணமாக உடல் மெலிந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் உடல்நிலை சரிவந்த காரணத்தினால் தொடர்ந்து அவர் படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார். மீண்டும் வந்த அவர் தற்போது உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு பழைய நிலைக்கு வந்தார். சில திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சின்னத்திரை தொடர்களிலும் அவர் சின்னத்திரை தொடர்களிலும் நடிக்க ஆரம்பித்த நிலையில தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது புதன்கிழமை அன்று படப்பிடிப்பில் இருந்த போது அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை அறியக்கூடிய துறைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவரை காட்டிய போது அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் உடனடியாக வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றுமாறும் அறிவித்திருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை மட்டும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கிறார். முதலில் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று பின்னர் உடல்நலம் தேறியதாகவும் உடலில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும், அதாவது ரத்தம் அவருக்கு முறையாக செல்லவில்லை என்பதை டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஒரு சிகிச்சையும் அவருக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு உடல்நிலை தேறிய நிலையில நேற்று முன்தினம் இரவு மீண்டும் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தொடர்ந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று இரவு 8 மணி அளவில், சுமார் 8 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திரைப்படங்கள்ல அவர் குணச்சித்திர நடிகராக வந்தாலும் அதே போல சின்னத்திரை தொடர்களிலும் அதே போல மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு நபர்களுடன் ரீதியாக பழகக்கூடிய நபர் என்றும் கூறப்படுகிறது. அவர் உடல்நலம் தேறி வந்த பிறகு அவரது மகளுடைய திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி முடித்திருந்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக படப்பிடிப்பு இருந்த போதுதான் அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துக்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகாக நாளை மாலை அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலையே அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் அவரது உடல்நலம் தேறிவிட வேண்டும் என்று பல்வேறு ரசிகர்கள், சினிமா துறையினர் அவருக்கு தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதாக கூறி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வந்த நிலையில தான் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் இந்த இரவு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தை கொண்டு வரப்பட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு நாளை நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து சினிமா நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு பொருளாதாரம் படித்த போதிலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வந்தவர் சினிமாவில் நடித்து குணச்சித்திரங்கள் வேடங்களில் நடிக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல இடம் பெற்றிருந்தவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது உயிரிழந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 47 வயதான அவருக்கு தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.